ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி நேற்று சிவராத்திரி அன்னிட்டு கர்நாடகா மாநிலம் மண்டியா டிஸ்ட்ரிக்ட் இருக்குது இந்த சிவன் கோயில். அங்கே போயிருந்தோம். இந்த ஜிவி மாதேகவுடாங்கிறவங்க சொந்தமாக இந்த கோயிலை நடத்துகிறாங்க. அவங்க இடத்துல கட்டி இந்த கோயிலை ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. பூரா திருவிழா கூட்டம்தான். அமாவாசைக்கு பாருங்கள் எவ்வளோ கடை இருக்குது. ஃபுல்லாக திருவிழா கூட்டம் மாதிரி ஜம்முன்னு. ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே போட்டிங்கும் இருக்குது. குளம் இது மாதிரி 2 குளம் இருக்குது. ஒன்று போட்டிங்க்கு ஒன்று சாதா. தேர் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காரு. சிவன் ஊர்வலத்துக்கு போகிறதுக்காக தேர் அங்கே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இவர் நந்தி தேவர் கோயிலுக்கு முன்னாடி இருக்குது. பெருசார் நல்லா பெரிய நந்தி தேவராக இருக்கார். சூப்பராக இருக்கா. நந்தி எல்லாம் சின்னதாக தான் வச்சுருப்பாங்க. இந்த கோயிலில் நல்லா பெருசாக வச்சுருக்காங்க. இவர் ஹனுமன். இவர் பேரில் தான் அந்த ஏரியாவே இருக்குது, ஹனுமந்த் நகரா. அதனால் ஹனுமானை வச்சுருக்காங்க. நல்லா கம்பீரமாக மலை ஏற்றிக்கிட்டு இருக்கார். இந்த கோயில் தான் அது. நல்ல பெரிய கோபுரம். இது பொது கோயில் இல்லை, ஒருத்தவங்க சொந்தமாக கட்டி அவங்க வச்சுருக்காங்க சிவன் கோயில். மதேகவுடா நேற்று அவங்க தான் வச்சுருக்காங்க இந்த சொந்தமாக கோயில். நல்ல பெரிய கோபுரம் பிரம்மாண்டமாக இருக்குது. இதுதான் மூலஸ்தானம். கோயிலுக்குள்ளார வந்தோம்னா நல்லா பெருசாக இருக்குது. இவர் தான் சிவன் பார்வதி, மிஸ்டர் சிவன் மிஸ்ஸஸ் பார்வதி. இவங்க தான் இப்போ அந்த தேர்வில் ஊர்வலம் போகிறாங்க. அதனால தான் தேர் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. இவங்க பொண்ணு மாப்பிள்ளை அலங்காரம் ஆகிட்டு இருக்காங்க. எல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல. மாலையெல்லாம் இல்லை தாமரை மாலையை போட்டு ஜம்முன்னு ரெடியாக இருக்காங்க 2 பேரும் ஊர்வலம் போக. இவர் பிரம்மா. அந்த கோயிலுக்கு பின்னாடி பிரம்மாவுக்கும் சிலை வச்சுருக்காங்க. நல்ல பிரம்மன் நல்லா சூப்பராக இருக்காங்க. கோயில் நல்ல பெரிய கோயிலாக இருக்குது. பாருங்கள் சுற்றி எவ்வளோ பெரிய இடம் இருக்குது. இங்கே ஓம் சக்தி இருக்காங்க. இங்கே ஒரு சாமி சிலை. இங்கே ஓம் சக்தின்னு நினைக்கேன், மாரியம்மா. இதுவும் முன்னாடி பாகம், கோயிலுக்கு முன்பாகம். இந்த இருக்கார்ல மிஸ்டர் சிவன், சூப்பராக இருக்கார். எல்லாம் மரகதம் வச்சுருப்பாங்க நெத்தியில். இவர் பவளம் வச்சுருக்காரு நெத்தியில். நல்லா ஃபுல்லாக நைட்டுக்கு சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக ஸ்டோனு. இது கோயில் பின்பாகம். முன்பாகம் எப்படி இருக்குது பாருங்கள். நாதஸ்வரம்லாம் வாசிச்சிட்ருக்காங்க. சாப்பாடு போட்டாங்க. வெஜிடபிள் பிரியாணி, தயிர் சாதம் சாப்பிட்டாச்சு. வாங்க நீங்களும் சாமி தரிசனம் பாருங்கள். இங்கெல்லாம் மாடுங்க நிறையா இருக்குது. பாய்.